வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டில் வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்டு ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் மூலம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி இன்டர்வியூ அண்ட் அதில் போனஸ் மார்க்ஸ்லாம் கொடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நடத்தி முடிப்பாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஓன்லி சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பேஸ் பண்ணியிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, வெப்சைட்லேயே இருக்குது. நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கானது மட்டும் பார்க்கலாம் லைட்டாக. ஸோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை பார்த்துங்க. லாஸ்ட் டேட் வந்து 1/4/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் காட்டியிருக்காங்க. லைக் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேக்கன்சிஸ் அண்டு இங்கிலீஷில் ஒரு 3, ஜியாலஜியில் ஒரு 1, மேத்தமேட்டிக்ஸ் 10, ஃபிசிக்ஸ் ஒரு 9. ஸோ மொத்தம் ஒரு 26 வேக்கன்சிஸ் வந்து இவங்க ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரியில் அண்டு மாஸ்டர் டிகிரியும் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும். தென் பிஹெச்டி வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நெட் செட்டை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை, ஒன்லி பிஹெச்டி மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜி பிஜியில் ஃபஸ்ட் கிளாஸ் வித் பிஹெச்டி இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கான ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் ஆஃப் லைக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட் இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா மேபி அது வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர்: ரிட்டன் டெஸ்ட் கண்டக்டட் பை த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தென் ப்ரெசன்டேஷன் பிஃபோர் த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு பர்சனல் இன்டர்வியூ வித் மெம்பர் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட நோட்டிஃபிகேஷன். நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக கிடைக்கும். இது வந்து ஒன்லி யூனிவர்சிட்டினால் இவங்க பிஹெச்டி மட்டும் மேண்டேட்ரி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நெட் செட் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. அதனால் அதை யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஒன்லி பிஹெச்டி இருக்க கேண்டிடேட் வித் ஃபஸ்ட் கிளாஸ் யூஜி அண்ட் பிஜி இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர்ஸ் வந்து இதை அப்ளை பண்ண வேண்டாம். பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஆர்பி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி வரும்போது அதுக்கு எல்லா விதமான எலிஜிபிளும் அக்செப்டட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கான ஆன்சரை கொடுக்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ.